ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துருவீங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் வந்து உடனே வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி லாஸ் வந்தால் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுவீங்க. மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹோல்டு பண்ணுவீங்க. அதுதான் வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக வந்து நான் பார்க்குறேன். நான் ஆப்ஷன் பையிங் பண்ணுறப்போ அதான் வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக வந்து நான் பார்க்குறேன். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி தக்க வச்சுக்கிறது, அதே மாதிரி உங்களோட ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இது மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை வந்து ரொம்ப நேரம் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். நீங்கள் நேக்கடாக பண்ணுறதை விட நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் என்ன சாஃப்ட்வேரில் இருக்கேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க் அப்படிங்கிற பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஆப்ஷன் ப்ரைஸை வந்து சிமுலேட் பண்ணி பார்க்குறக்கு, அதாவது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்கு. இது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராஃபிட்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன சார்ட் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி சார்ட் வந்து எடுக்க போகிறோம். நிஃப்டி சார்ட்டில் என்ன டைம் ஃப்ரேம், என்ன டேட் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது வந்து நல்லா வந்து ஃபால் ஆகிருக்கு, அந்த தேதி வந்து அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறீங்க. அதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது 12ஆம் தேதி எடுத்துக்கலாம். நம்ம என்ன டைம் ஃப்ரேமில் வந்து என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா, என்ன டைமுக்கு அப்புறம் வந்து என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா இந்த கேண்டலில் வந்து என்ட்ரி ஆகிறோம். அதாவது 9:40 அப்படிங்கிற கேண்டலில் வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆக போகிறோம். நம்மளோட ப்ராஃபிட்டையும் வந்து லாக் பண்ண போகிறோம். அது வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். 12ஆம் தேதி 9:40க்கு வந்து நம்மளோட என்ட்ரி. ஓகேவா? இப்போது இங்கே 13ஆம் தேதி இருக்குது. நான் அது வந்து 12ஆம் தேதி வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிரினால் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்பிரி டே அன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிரி டே அன்னைக்கு இருக்க கான்ட்ராக்ட் வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா டைம் டிகே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். 15ஆம் தேதி கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? 19ஆம் தேதி கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கலாம். டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 9:40க்கு வந்து எடுத்துக்கலாம். 9:40க்கு தான் வந்து நம்மளோட என்ட்ரி டைம். ஓகேவா? என்ட்ரி டைம் வந்து 9:40. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 53, அதாவது ப்ரீமியம் வந்து எவ்வளோ ப்ரீமியம் எடுத்துக்கலாம் அப்படின்னா மிடிலாக இருக்க ரேஞ்சில் வந்து எடுத்துக்க போகிறோம். 53 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து எடுக்க போகிறோம். நம்ம இதை வந்து பை பண்ணிக்கலாம். பை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், மேக்ஸ் லாக்ஸ், மேக்ஸ் ப்ராஃபிட்டு எல்லாமே வந்து இங்கே காமிச்சிடும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டு, பிரேக் ஈவன், அது எல்லாமே வந்து இங்கே வந்து காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிமேட்டட் மார்ஜின் வந்து 4000 தேவைப்படுது, ப்ராஃபிட் வந்து 0, மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து அன்டிஃபைன்டு, மேக்ஸ் லாக்ஸ் வந்து 4000, பிஓபி அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட், அதாவது நீங்கள் ப்ராஃபிட்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா 17% தான் வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. நெட் கிரெடிட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா நெட் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் அப்படின்னா நீங்கள் வந்து அதான் வந்து நெட் கிரெடிட். பிரேக் ஈவன் வந்து 24,746 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆட்டோ ரன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆட்டோ ரன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 மினிட்டுக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 1 நிமிஷம் வந்து ஆட்டோ ரன் வந்து ஆகும். நம்ம வந்து ஆட்டோ ரன் கொடுத்துட்டு நம்ம அதே மாதிரி இங்கே எம்டிஎம் கிராஃபும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? எம்டிஎம் கிராஃப் வந்து போட்டுக்கிறேன். இப்போது ஆட்டோ ரன் நம்மளோட என்ட்ரி வந்து எங்கே இருக்குது, என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 53.9 அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட என்ட்ரி. நான் வந்து எம்டிஎம் கொடுத்துட்டு நான் வந்து ஆட்டோ ரன் கொடுத்ததுக்கப்புறம் 9 காட்டும் உங்களுக்கு. இப்போதைக்கு 200 ப்ராஃபிட்டில் இருக்குது. 1000 ரூபாயிலேருந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ 630, 800 ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ 1300 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா? இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போது 1300 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. என்ன டைமில் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 மணி அப்படிங்கிற மாதிரி 1300 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெறும் ஆப்ஷன் பையர் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா இருக்கிற ப்ராஃபிட் வந்து கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா 1000 ப்ராஃபிட்லேருந்து இன்னொருக்கா 225 ரூபா ப்ராஃபிட் போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 700 வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். 700 லாஸ் பட மைண்டு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இன்னொருக்கா ப்ராஃபிட்குள்ளே வந்தால் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மைண்டு வந்து ஒர்க் ஆகும். இப்போது 1300 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நேரம் வேணால் நம்ம வந்து ஓட விடுவோம். 1300லேருந்து 1000 ப்ராஃபிட் வந்துருச்சு.
இப்போது பார்த்துங்க, 600 வந்து ப்ராஃபிட் போயிடுச்சு. இப்போ 500 ப்ராஃபிட் போயிடுச்சு. 649, 679, 800. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொருக்கா 1300 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். 549, 360, ஓகேவா, 480, 750, 784, 709. ஓகே. இப்போது 1400 அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஓகேவா, 1400 அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சு. இதை வந்து எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ பேஎஃப் சார்ட் பார்ப்போம். பேஎஃப் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு? 22% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுலேருந்து 22% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது 1600 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேவா, இதை வந்து நீங்கள் வந்து எப்படி லாக் பண்ணலாம், அதாவது இதை வந்து நீங்கள் எப்படி வந்து மார்க்கெட்டில் ரிவர்ஸ் ஆனாலும் இது வந்து எப்படி லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 24,800 அப்படிங்கிறத வந்து பை பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 ஸ்ட்ரைக் வந்து தள்ளி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து பையோ செல்லோ வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 76 வந்து பை பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி, 2 ஸ்ட்ரைக் தள்ளி, 3வது ஸ்ட்ரைக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செல் பண்ண போகிறேன். செல் பண்ணால் இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இப்போ செல் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட மேக்ஸ் லாஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 302 ஆயிடுச்சு. என்னோட மேக்ஸ் லாஸ் வந்து 382 ஆயிடுச்சு. முதல்ல வந்து என்னோட மேக்ஸ் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 4000 வந்து மேக்ஸ் லாஸாக இருந்தது. அதிலிருந்து நான் வந்து 382 தான். வெறும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னா வெறும் நீங்கள் 382 ரூபா தான் வந்து லாஸ் பண்ணீங்க. அதேமாதிரி என்னோட மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட்லேருந்து 10,000 ரூபா ஆயிடுச்சு. அன்லிமிட்டட்லேருந்து 10,000 வந்து ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஹோல்டு பண்ணலாம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனாலும் அதுக்கேற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். மார்க்கெட் உங்கள் பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக வந்திருக்கும். அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்போம். 1600, 1500, 1541, 1600 பேஅப்ளை பார்ப்போம். 1600. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராஃபிட் வந்து 1600லேருந்து இங்கே பார்த்தாவே தெரியும், 1600லேருந்து 1530 வந்து கம்மியாயிடுச்சு. ஓகேவா, 1600லேருந்து 1530 வந்து கம்மியாயிடுச்சு. நீங்கள் செல் பண்ண லெக் வந்து 112 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. 112 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இதனால தான் வந்து இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா, இப்போ எம்டிஎம் பார்ப்போம். இப்போ 1571. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 மினிட் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்குது. அதனால் நான் வந்து 5 மினிட் வந்து 5 மினிட்க்கு ஒருக்கா 1 செகண்டுக்கு 5 மினிட் வந்து ரன் ஆகும். ஓகேவா, 1600, 1400. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சுருக்கீங்க. மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, இன்னொருக்கா மார்க்கெட் வந்து மேலே போகுது. இது மாதிரி டைமில் வந்து தான் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து போயிடுவீங்க. இது மாதிரி டைமில் தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போவீங்க. இப்போ பேஎஃப் சார்ட் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே போயிடும். பேஎஃப் சார்ட் பாருங்கள். பேஎஃப் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பை பண்ண பொசிஷன் வந்து எவ்வளோ இருக்குது? 700 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதாவது 1600லேருந்து உங்களுக்கு 700 ரூபா வந்து வந்துருச்சு. இது நீங்கள் வெறும் ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. என்ன பண்ணியிருப்பீங்க? ஓகே, 1600லேருந்து 700 ரூபா வந்து வந்துருச்சு, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதுவே வந்து செல் ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கனால அதிலிருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 592 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுலேருந்து 592 ரூபா வந்து ப்ராஃபிட் இருக்குது. இன்னும் நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 23.52 வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 23.52 வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ பேஎஃப் சார்ட் வந்து பார்ப்போம். 1300 வந்துச்சு, 1400, 1552, 1500, 600, 1700. ஓகே, இவ்வளோ நேரம், அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 11:22லேருந்து மார்க்கெட் வந்து இங்கே கீழே ஒரு பிளாக் கலர் லைன் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து எங்கே மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 11:25லேருந்து 11:12 வரைக்கும் மார்க்கெட் வந்து அவ்வளோ பெருசாக வந்து மூவ் ஆகலை. இதே வந்து நீங்கள் ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேஎஃப் சார்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் செல்லிங்கும் சேர்த்து இருந்தது அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இப்போது அடுத்த லெக் பார்ப்போம். அடுத்த லெக்னா ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்போம். 1600, 1550, 1700, 1600. ஓகேவா, இதை நான் வந்து இது பண்ணிவிட்டு
நான் வந்து இங்கே 15 நிமிஷம் ஸ்டிமுலேட் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நான் வந்து 15 நிமிஷம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 15 நிமிஷத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2186 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 2186 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ பேஎஃப் சார்ட் வந்து பார்ப்போம். இப்போ பேஎஃப் சார்ட்டில் வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன பார்க்கலாம்? இங்கே வந்து 4000 ரூபா வந்து ப்ராஃபிட் காட்டுது, 1600 ரூபா வந்து லாஸ் காட்டுது. 4000 வந்து ப்ராஃபிட் காட்டுது, இங்கே வந்து 1600 ரூபா வந்து லாஸ் காட்டுது. நீங்கள் வந்து சொல்லலாம், ஓகே நான் வந்து இந்த செல் ஆப்ஷன் வந்து எடுக்காமல் இருந்திருந்தால் நான் வந்து 4000 வந்து ப்ராஃபிட்குள்ளே வந்திருப்பேனே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் நிஜமாகவே ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ கஷ்டமான ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து ஏற்ற இறக்கமாக வந்து கீழேயும் மேலேயும் வந்து போயிட்டே இருந்திருக்கு. ஓகேவா? 1600லேருந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து 700 ரூபாய்க்கு வரைக்கும் வந்திருக்கு. அது மாதிரி டைமில் வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களால் வந்து ஹோல்டு பண்ண முடியாது. ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸிட் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடுக்கு வந்து மூவ் ஆகிருப்பீங்க. இவ்வளோ நேரம் வந்து உங்களால் வந்து ஹோல்டு பண்ண முடியாது. இதுதான் வந்து இதில் இருக்க பியூட்டி. உங்களோட சைக்காலஜியை நல்லாவே வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எம்டிஎம் பார்ப்போம். இப்போ அடுத்த 15 மினிட்ஸ் பார்ப்போம். அடுத்த 15 மினிட்ஸில் வந்து 2900 ரூபா வந்து போயிடுச்சு. 2900 போயிடுச்சு. இப்போது அடுத்த 15 மினிட்ஸில் 3300 ரூபா வந்து போயிடுச்சு. இப்போது கிட்டத்தட்ட 2,400 ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து 15 மினிட்ஸ் பார்ப்போம். அடுத்து 3097. அடுத்து 15 மினிட்ஸ் 2899. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ப்ராஃபிட் வந்து கம்மியாகுது, எனக்கு இந்த 300 ரூபா லாஸும் எனக்கு வந்து வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இந்த 300 ரூபா லாஸும் வந்து எனக்கு வந்து வர வேண்டாம் அப்படிங்கிறது. இங்கே வந்து 2 டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து செல் ஆப்ஷனை வந்து முன்னாடி நவுத்துறது, அப்படி இல்லைனா பை ஆப்ஷனை வந்து பின்னாடி நவுத்துறது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. செல் ஆப்ஷனை முன்னாடி நவுத்துறது, அப்படின்னா பை ஆப்ஷனை வந்து பின்னாடி நவுத்துறது. அது எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது செல் ஆப்ஷனை வந்து முன்னாடி நவுத்துறது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாருங்க, இதை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸிட் பண்ணிட்டா மேக்ஸ் லாஸ் வந்து எனக்கு மேக்ஸ் லாஸு 5949 அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் லாஸ் வந்து இருக்குது. இப்போது நான் என்ன ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கேன்? 24,650 அப்படிங்கிற வந்து ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை அப்படியே வந்து ஒரு லாட் வந்து முன்னாடி நவுத்துறேன். அதாவது 650லேருந்து 700 கொண்டு வரேன். ஓகேவா? இப்போ நான் இதை செல் பண்ணுறேன். செல் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பேஆஃப் சார்ட் வந்து உங்களுக்கு இப்படி வந்துடும். பேஆஃப் சார்ட்டு மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து, அதாவது மினிமம் ப்ராஃபிட் வந்து 400 வந்துடும். மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 7,934 ரூபா வந்து வந்துடும். ஓகேவா? 7,934 வந்து வந்துடும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து லாஸில் வந்து வரவே மாட்டீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து லாஸில் வந்து, ஆனால் உங்களோட ப்ராஃபிட் வந்து என்ன இருக்குது? 10,000 ரூபாயிலேருந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சைக்காலஜி தான் வந்து பார்க்கணும். ஆப்ஷன் பையிங் பொறுத்தளவுக்கு நம்மளோட சைக்காலஜி தான் பார்க்கணும். எவ்வளோ நேரம் அந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? செல் ஆப்ஷனை வந்து என்ன நடத்துறது? முன்னாடி நவுத்துறது. இதுதான் வந்து ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சொல்லி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் எப்பவும் போல் நார்மலான ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. அதாவது எக்ஸ்பிரிடி அன்னைக்கு 600 ரூபா வந்து லாஸ் வர மாதிரி இருக்குது. நமக்கு வந்து 10,000 வந்து ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போது பை ஆப்ஷனை வந்து நான் வந்து பின்னாடி நவுத்துறேன். இதை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ 24,800 அப்படிங்கிறத வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போது போன இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, செல்லை வந்து முன்னாடி நவுத்துறோம். இப்போது பையை வந்து அப்படியே வந்து பின்னாடி நவுத்துறோம். ஓகேவா? இப்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். 24,800 அப்படிங்கிற வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு 24,000 பை பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்படி வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போது 24,750 வந்து நான் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து எனக்கு, அதாவது மினிமம் ப்ராஃபிட், மார்க்கெட் வந்து எங்கே எக்ஸிட் ஆனாலும் எனக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் வந்து 800 வந்துடும். மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து எனக்கு 8,035 வந்து வந்துடும். ஓகேவா? இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இதை விட அதிகமாக வந்து ப்ராஃபிட் வரணும். அதாவது உங்களுக்கு மார்க்கெட் வந்து எங்கே எக்ஸிட் ஆனாலும் இதை விட உங்களுக்கு அதிகமாக வந்து ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பின்னாடி வந்து நவுத்திக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அதாவது 24,750 வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24,700 வந்து பை பண்ணிக்கிறேன். ஓகேவா? 24,700 வந்து பை பண்ணிக்கிறேன். இப்போது
மார்க்கெட் எக்ஸிட் ஆனாலும் உங்களுக்கு 2000 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து வந்துடும். ஓகேவா, 2000 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்துடும். மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இப்போ ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ எம்டிஎம்மை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பார்ப்போம். இப்போது பிஎஃப் அடுத்த 15 நிமிஷம் பார்ப்போம். அடுத்த 15 இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு இந்த பை ஆப்ஷன் பாருங்கள். பை ஆப்ஷன் வந்து 367 ரூபா வந்து லாஸில் போயிருக்கு. அதுவே வந்து நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் வந்து அதாவது நீங்கள் எப்போவுமே ஹோல்டு பண்ணுற ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை விட லாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆயிருக்கும். அடுத்தது பார்ப்போம். அடுத்து 15 இப்போ 3-4 ஆயிடுச்சு. 3-4 வந்து ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போது 2955 ரூபா வந்து ஆயிடுச்சு. 2955 ரூபா வந்து ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 15 மினிட்ஸ் 9-20 உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு? கிட்டத்தட்ட 3800 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. 3800 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 5000. இதை வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெறும் ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓவர் நைட் வந்து உங்களால் வந்து ஹோல்டு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஓவர் நைட்டில் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இது வந்து 2000 ரூபா தான் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேவா, எப்போ மார்க்கெட் வந்து எங்கே எக்ஸிட் ஆனாலும் உங்களுக்கு வந்து 2000 ரூபா ப்ராஃபிட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் வந்து ஓவர் நைட் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். மார்க்கெட் எங்கே போனாலும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது 3825 ரூபா வந்து வந்துருச்சு. ஓகேவா, 3825 ரூபா வந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து ப்ளே. ஓகேவா, இப்போ 3825 ரூபா வந்து வந்துச்சு. இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து எக்ஸிட் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் எக்ஸிட் இப்போது எல்லாத்தையுமே வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். 3825 ரூபா வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த ட்ரேடு வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஓகேவா, மார்க்கெட் இன்னும் வந்து அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேஷியோஸ் கூட போடலாம். இன்னொரு டெபிட் ஸ்ப்ரெட் கூட போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 128 வந்து பை பண்ணிவிட்டு 99 வந்து செல் பண்ணலாம். 99 செல் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அதே மாதிரி 1600 வந்து வரும். மேக்ஸ் ப்ராஃபிட் அதாவது உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் வந்து 1600, மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 9116 வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து செல் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 2700 மேக்ஸ் அதாவது மினிமம் ப்ராஃபிட் வந்து 2774 ரூபா, மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 6519 ரூபா. அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பிரி டே அன்னைக்கு கூட நீங்கள் வந்து இதை வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஹோல்டு பண்ணி வந்து வச்சுருக்கலாம். மார்க்கெட் வந்து கீழே விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து வரும். ஓகேவா, இப்போதைக்கு நான் எல்லாத்தையுமே வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போது நம்மளோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3825 ரூபா வந்து இருக்குது. 3825 ரூபா வந்து இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து சொல்லலாம் ஓகே நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் செல் ஆப்ஷன்லேருந்து எனக்கு வந்து லாஸ் வந்திருக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து அப்படி வந்து ஒர்க் ஆகாது. எல்லாத்தினாலையும் வந்து அவ்வளோ நேரம்லாம் வந்து ஹோல்டு பண்ண முடியாது. ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ நேரம் வந்து யாருனாலையும் வந்து ஹோல்டு பண்ண முடியாது. எக்ஸ்பெஷலி நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் வந்து ஹோல்டு பண்ண முடியும். முக்கியமாக நீங்கள் வந்து ஆல்ரெடி லாஸில் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் உங்களால் வந்து ஹோல்டு பண்ண முடியாது. 1000 ரூபா ப்ராஃபிட் வந்தோன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடுவீங்க. இது மாதிரி தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் வந்து கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நல்லாவே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் நல்லாவே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, இது மாதிரி கான்செப்ட் தான் வந்து என்னோடய கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய கிளாஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.